ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் பேட்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நாம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டுதான் இருப்பாங்க, தேங்காய் நார், அதாவது ஃபின்ச்சஸ் வளர்க்குறவங்களா தான் தெரிஞ்சிருக்கும். ஃபின்ச்சஸ் வந்து தேங்காய் நாரால் தான் கூடு கட்டும். அந்த தேங்காய் நார் எப்படி வச்சு எப்படி கூடு கட்ட வைக்கிறது அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபின்ச்சஸ் வளர்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து ஃபின்ச்சஸுக்கு தேங்காய் நார் மட்டும்தான் வைக்கணுமா இல்லை வேறு எதுவும் வைக்கலாமான்னு பார்த்துடலாம். தேங்காய் நார் வந்து நம்ம சும்மாவே எல்லா மளிகை கடையிலும் கிடைக்கும். அதனால் தேங்காய் நார் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அந்த ஃபின்ச்சஸ் சிக்குக்குமே நல்லா பெஸ்ட்டு தான், சிக்கு ஆச் ஆகிறதுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா பெட் ஷாப்பில் அந்த ஃபின்ச்சஸ்க்கு ஏற்றாப்புல மெட்டீரியலும் இருக்குது, நெக்ஸ்ட் மெட்டீரியல். அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆனால் கொஞ்சம் பைசா செலவாகும். இதுனா சும்மாவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபின்ச்சஸ் நீங்கள் ஒரு பேர் 2 பேர் வளர்க்கிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். மொத்தமாக வளர்த்தாலும் இந்த தேங்காய் நார் பெஸ்ட்டு தான். எல்லா கடையிலுமே மோஸ்ட்லி கிடச்சிரும். இந்த மளிகை கடையில் பெட் ஷாப்பில் வாங்குறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம வந்து கேஜி 11லேருந்து 16 வரைக்கும் ஃபின்ச்சஸ் வச்சுருக்கோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது 15 கேஜி மட்டும் ஃபின்ச்சஸ் சிக்கு வைக்கிறதுக்கு. இந்த 16 கேஜியில் உள்ள இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபின்ச்சஸ்லேருந்து சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆகி இது வந்து நம்ம பேர் போட்டிருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் ஆகுது. ஆனால் பேர் ஆகிட்டு மேல் அண்ட் ஃபீமேல் கரெக்டாக நம்ம செக் பண்ணிட்டு ஆல்ரெடி போன வீடியோவில் நான் வந்து அந்த மேல் சேல்ஸ் பண்ணதை போட்டிருந்தேன். பார்க்கலான்னா போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலில் அந்த வீடியோலாம் இருக்குது. இப்போ அதை பெட் ஷாப் விசிட் பண்ண வீடியோவில் அந்த சேல்ஸ் பண்ண வீடியோ இருக்கும். அதில் ஒரு மேல் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணியாச்சு. ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டுமே நம்ம ஒயிட்டாகவே எடுத்தாச்சு. இது ரெண்டுமே சிக்கு தான். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரீடிங் இது வந்து நெக்ஸ்ட்டு கட்டிகிட்ருக்கு, நல்லாவே கட்டிகிட்ருக்கு. அந்த கூட ப்ரைஸ், அந்த நெக்ஸ்ட்டு வந்து கேட்டுற கூட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம லொக்கேஷன், அதாவது தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா 30 ரூபா வருது. உங்கள் லொக்கேஷன், அதாவது உங்கள் ஊரில் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கூடை வந்து 2 கூடையாக வரும், மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படி வரும். நம்ம வந்து கேப்பே நம்மளே ஃபிட் பண்ணி நம்ம வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் மாட்டிருக்கேன். அதே மாதிரி இது மட்டுமா வைக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னும் இருக்குது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு மாதிரி நீங்கள் பேட்ஸ் சொல்லிக்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல்லைக்கான மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டீஸ் வந்து சேரும். பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கெட்டுறது உங்களுக்கே தெரியும். நல்லாவே நம்ம வந்து தேங்காய் நார் உதிரி மாதிரி வச்சு அது எப்படி உதிரி பண்ணணும்னு நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். அந்த மாதிரி உதிரி பண்ணால் நல்லா கெட்ட ஆரம்பிச்சிடும் கூடு. இந்த கேஜி 14 கேஜியில் பார்த்தீங்கன்னா 2 சிக்கு ஆச் ஆகி நெக்ஸ்ட் அவுட் ஆகிட்டு 2 கிளச்சு இந்த கூடையிலே ஆயிடுச்சு. 2 கிளச்சுக்கு அதோட நம்ம வந்து இந்த கூடையை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக நெக்ஸ்ட் மெட்டீரியல் போடணும். அப்போனா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உள்ளே வந்து பாத்ரூம்லாம் நிறைஞ்சு ரொம்ப லோடாயிரும். நீங்கள் மறுபடியும் அதிலே வச்சிங்கன்னா பேரண்ட்டுக்கு வந்து நோயாகி டெத்தாக வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, கேர் பண்ணிக்கோங்க. ஃபின்ச்சஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா கற்றுக்கோங்க. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கூட உள்ளே எந்த அளவுக்கு பாத்ரூம் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே க்யூர் பண்ணிக்கணும். ஃபுல்லாகவே குப்பை பாக்ஸில் போட்டுட்டு மாடி ஃபியூர் அந்த வெறும் கூடையை மட்டும் எடுத்து மாடி கட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மெட்டீரியல் அதே மாதிரி நம்ம தேங்காய் நார் லோட் பண்ணாலே அது வந்து ஃபுல்லாகவே கெட்ட ஆரம்பிச்சிடும். மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது சிலது பார்த்திங்கன்னா மேல் மட்டும்தான் ஃபுல்லாகவே கூடு கட்டும். இப்போ ஒரு பேர் வந்து செட் ஆகிட்டு சிக்கு ஆச் ஆகிடுச்சு, அடுத்த பேருக்கு நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா ஃபீமேலும் கொஞ்சம் கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. அது சில ப்ராசஸ் தான் அப்படி நடக்கும். நீங்கள் எல்லா பேர்லேயும் ஃபீமேல் கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அது வந்து சான்ஸே இல்லை. மேல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கூடு கட்டி முடிக்கும். ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளக்க மட்டும் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது இந்த ப்ரீடிங் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த கூடை இருக்குல்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கட்டிகிட்ருக்கோம். இப்போ 14 கேஜியில் பார்த்தீங்கன்னா அந்த கூடையை எடுத்துகிட்டு பாக்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த கூடையை எடுத்துகிட்டு பாக்ஸ் வச்சுருக்கோம். எதுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பேர், கிட்டத்தட்ட ஒரு 4-5 சிக்கு வரைக்கும் நெக்ஸ்ட் அவுட் ஆக்கும். எதுக்கு நம்ம அந்த கூடையை வச்சுருந்தோம்னா கூடையில் பார்த்திங்கன்னா 2 சிக்கு, மோஸ்ட்லி 3 சிக்கு தான் நெக்ஸ்ட் அவுட் ஆகும். ஏன்னா அந்த கூடை சைஸ் அப்படி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்போ ஃபின்ச்சஸ் வாங்கியிருக்கனால ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம வந்து பேட்ஸ் வளர்க்கச்சில ஃபின்ச்சஸ் வச்சுருந்தேன், செட்டே ஆகலை அப்படின்ட்டு. இப்போ தான் நல்லா செட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இப்போ ஒரு 5 பேர் ரெடி பண்ணிட்டு நம்ம இந்த பாக்ஸு வாங்கணும். கிட்டத்தட்ட நம்மள்ட்ட 2 பாக்ஸ் தான் இருக்குது. மிச்சம் எல்லாத்துலேயுமே இந்த பார்த்திங்கன்னா கூட தான் வச்சுருக்கேன். இந்த 11 கேஜிக்கும் கூட தான் வச்சுருக்கேன். அந்த வீடியோலாம் ஃபுல்லாக வரும், நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக அவங்க தெரியும். அதுக்கு முன்னாடி பெட் ஷாப்பை பற்றின ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டுக்கன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு வாங்க, எந்தெந்த பேட்ஸ்லாம் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையான பேட்ஸை வந்து நம்ம தூத்துக்குடி தான் லொக்கேஷன், தேவைன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அந்த 11 கேஜிலேருந்து 16 கேஜி வரைக்கும் நம்ம வந்து ஃபின்ச்சஸ் தான் வச்சுருக்கோம். 12 கேஜியில் உள்ள பேர் பார்த்திங்கன்னா மாத்திரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீமேல் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கணும். பட் மேல் பார்த்திங்கன்னா நல்லா கூடு கட்டிட்டு, ஆனால் இன்னும் மேட்டிங்கே நடக்கலை. அந்த சாட்டே கிழிச்சு அந்த உள்ளே வச்சுட்டு நான் வந்து அதில் ஃபுல்லாக காட்டுறேன். 11 கேஜிலே நம்ம கூட கட்டியாச்சு. பார்த்துப்பீங்க, இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கூட கட்டி நம்ம நெக்ஸ்ட் மெட்டீரியலும் உள்ளே போட ஆரம்பிச்சாச்சு. எந்தளவுக்கு நம்ம தேங்காய் நார் உதிர்த்து போட்டுருக்கோம், எந்த அளவுக்கு நல்லா வீடியோவில் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து மேக்ஸிமம் ஓரளவுக்கு நல்லா அந்த ஃபின்ச்சஸ் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து உதிர்த்து போட்டாலே போதும். அந்த மேல் வந்துன்னா நல்லாவே எட்டு போய் கூடு கட்டிடும். ஒன்றா தான் அதை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறதே ரைட் தான். ஆனால் ஒன்றாலாம் எட்டு போகாது. சில நேரம் மொத்தமாகவும் தூக்கிட்டு போயிடும், சில நேரம் ஒன்றா பிரித்து எடுக்கும். ஏன்னா அது வந்து பேடு கெட்டுற சைஸை பொறுத்து தான் ஃபுல்லாகவே. அதாவது நீங்கள் வந்து இன்னொரு டவுட்டு நல்லாவே கேட்கலாம்,
எவ்வளோ வந்து நம்ம வந்து இந்த மெட்டீரியல் போடணும், அதாவது இந்த தேங்காய் நார் எவ்வளோ போடணும், ஃபுல் ஆகிட்டுனா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். மைண்ட் வாய்ஸில் நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க ஆல்ரெடி. அதுக்கும் நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு கெட்டுறது நான் வந்து கடைசி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து கெட்டி முடிச்சு எக்கும் வச்சுட்டு அதெல்லாம் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு 1 டேலேருந்து நம்ம அந்த ப்ரீடிங் கூட வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் வேறு கூட வைக்கிறதுலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து அந்த பாக்ஸ் எந்த அளவுக்கு கூடு இருக்குன்னு பாருங்கள். 14வது கேஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த மேலே நிற்கிறது தான் பேரு. ஃபஸ்ட் நிற்கிறது மேலு, ரெண்டாவது நிற்கிறது ஃபீமேலு. 2 சிக்கும் கீழே நெக்ஸ்ட் அவுட் ஆகி தான் நிற்கிது. இது ஒன்றும் அது இன்னும் செப்பரேட் பண்ணலை, வேறு கேஜிக்கு மாற்றலை 2 சிக்கையும். எதுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து தனி ஃபீடு எடுக்கணும். அந்த சிக்கு 2ம் தனி ஃபீடு எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேறு கேஜிக்கு மாற்றணும். 10:30க்கு பேரண்ட்ஸ் கூட தான் கிடக்கும். மேல் நல்லாவே ஃபீட் பண்ணுது, அதனால் பிரச்சனை இல்லை 2 சிக்குக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலும் ஃபீட்டும் பண்ணிக்கிட்டு இந்த நல்லா வந்து இந்த கூடும் கெட்டிக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த பேர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாண்டிங்லாம் இருக்குது. அதுக்கடுத்து இந்த கேஜியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கேஜி 16ல் எந்தளவுக்கு கட்டிடுவாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன். அதை நம்ம வந்து ரெகுலராக வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. 1 டே விட்டு 1 டே தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட இது வந்து 3வது நாள். இது வந்து 3வது நாள் எடுத்த வீடியோ. ஓரளவுக்கு எல்லாமே நல்லாவே கெட்டிட்டு 11வது கேஜும் நல்லா கெட்டிட்டு, அடுத்து 14வது கேஜும் கெட்டிட்டு, அதுக்கடுத்து 16வது கேஜும் நல்லா வந்து கெட்டிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 16வது கேஜில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக கட்டிக்கணும். இந்த அளவுக்கு கெட்டிட்டனால நீங்கள் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மெட்டீரியல் போட வேண்டாம். ஏன்னா ஃபுல் லோடு ஆயிடுச்சு ஆல்ரெடி. அதனால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மெட்டீரியல் அதுக்கடுத்து போட வேண்டாம். 2ம் உள்ளே கிடக்கு பாருங்க. பேர் 2மே உள்ளே தான் கிடக்கு. மேல் அண்ட் ஃபீமேல் உள்ளே தான் கிடக்கு. நான் ஆல்ரெடி இப்போ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த கூடையில் 3 சிக்கு தான் மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 2 பேர் தான் உள்ளே நல்லா உட்காந்துருக்கு. 3வது பேர் உட்காரதே கொஞ்சம் பெருசு. ஏன்னா சிக்கு வந்து இருக்கிறதுனால 3 சிக்கு வரைக்கும் நெக்ஸ்ட் அவுட் ஆக்கிரும். அதில் அதே ப்ரீடிங் பாக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்பேஸ் நிறையா இருக்கும். அதனால் 4 சிக்கு 5 சிக்கு வரைக்கும் மேட்ச் ஆகி நெக்ஸ்ட் அவுட்டாக வாய்ப்பு இருக்குது. நான் இது வந்து சொல்லியிருப்பேன் வீடியோவில். 12வது கேஜியில் அந்த சார்ட்டை பிச்சு உள்ளே வச்சுருக்கணும். வீடியோவில் நீங்களே பாருங்கள். எக்கேன்னு வைக்கல. ஃபீமேல் நல்லா தான் இருக்குது. மேல் தான் எனக்கு தெரிஞ்சு மாற்றணும்னு நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணி பார்ப்போம், மேலே மாற்றி பார்ப்போம். நான் வந்து அடுத்த வீடியோவில் அதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். நம்ம லவ் பேர்ட்ஸ் அப்டேட்டும் ஃபிஞ்சஸ் அப்டேட்ஸும் அடுத்தடுத்து நம்ம வரும். அதனால் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து லவ் பேர்ட்ஸ் எத்தனை பேர் வச்சுருக்கோம், என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி போட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கே லே பண்ணிட்டு பாருங்கள். இது கிட்டத்தட்ட 5வது டே கரெக்டாக 1வது டே நம்ம வந்து ஆரம்பித்து 5வது டே எக் 2 எக்கு லே பண்ணிட்டு, அப்படின்னா 4வது டே ஒரு எக்கு, 5வது டே ஒரு எக் வந்து லே பண்ணியிருக்கு 11வது கேஜியில். அதுக்கடுத்து 16வது கேஜியில் எத்தனை எக் வந்து லே பண்ணிங்கன்னு பார்த்தலாம். ஏன்னா சத்தியமாக எனக்கே ரொம்ப ஆச்சரியம். என்னடா சடக்குன்னு எக் லே பண்ணிட்டு அப்படின்னு. எனக்கு சொல்லப்போனால் அது எக்லே பண்ணக்கப்புறம் தான் கூடும் நல்லா கெட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கூடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்தே மேல் மேட்டிங் ஆயிரும். அதனால் சீக்கிரமே ஃபீமேல் வந்து எக் வச்சிரும். அதுக்கப்புறமும் மேல் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கு ஓரளவுக்கு க்யூராக இருக்கணும் அப்படிங்கிறனால ஃபுல்லாக சுற்றி மேலே வரைக்கும் நல்லா கூடு கட்டும். அந்த மாதிரி இதுவும் கட்டிருக்கு. 16வது கேஜியில் பாருங்கள். இதுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு கிளச்சி. உள்ளே கொஞ்சம் மல்லித்தலை, அது பச்சை கலர் கிடக்குற மல்லித்தலை தான் கிடக்கு. அது வந்து இந்த அடகா கட்சியில் கொஞ்சம் அந்த மல்லித்தலைலாம் யூஸ் ஆகும். அதனால் ஒருத்தருக்கு போட்டிருக்காங்க. மேல் தான் 2 16 கேஜிலையும் வச்சுருக்கு. அதுக்கடுத்து 14வது கேஜியில் என்ன பார்த்துலாம். 14வது கேஜியில் 2 சிக்கும் இன்னும் அங்கே பாருங்கள். அங்கிட்டு தான் ஓடிட்டு கிடக்கு 2 சிக்கும். இந்த கம்பில் நிற்கிறதும் கீழே நிற்கிறதும் சிக்கு தான். மேலே நிற்கிறது 2 தான் பேரு. அது வந்து சிக்கு பாக்ஸுக்குள்ளே போகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் அது வந்து போகாது. ஃபீமேல் வந்து கொத்த ஆரம்பிச்சிடும். அதனால் மேல் மட்டும் சிக்கை கேர் பண்ணிக்கிறோம். இதுவும் 2 வச்சுருக்கு. அதுக்கடுத்த 12வது கேஜும் 15வது கேஜும் நம்ம வந்து இன்னும் பேர் இன்னும் செட் ஆகலாம். அதே நம்ம அடுத்தடுத்த அப்லோடில் பார்த்துடலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனல் நமக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்ருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேட்ஸ் வளர்க்குற 4 சஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.